ஹாய் வணக்கம். சுண்டைக்காய் வச்சு சூப்பராக ஒரு அருமையாக ஒரு குழம்பு செய்யலாம் வாங்க. நான் அதுக்கு பச்சை சுண்டைக்காய் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதுக்கு தேவையான வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு, சீரகம், வெந்தயம் இது மூணுத்தையும் போட்டு ஒன்றா தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை ஒரு பிடி நிறையவே எடுத்து தாளிப்பில் கொடுத்துடலாம். இதோட பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கி வந்தோடனே வெங்காயம் 2 வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி வரட்டும். இதோட நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ரெண்டுத்தையுமே சேர்க்க போகிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த உடனே நம்ம குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூளும் சேர்த்து இதில் கலந்து விட்டுலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்துடலாம். இப்போ இதோட ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து நம்ம அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இங்கே பாருங்கள், நான் இப்போது எண்ணெயில் மிளகாத்தூள் சேர்த்துருவேன். இதோட ஒரு வெங்காயமும் அரைச்சியில் சேர்த்துடுறேன். தக்காளி இதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். பச்சை வெங்காயத்தை அரைச்சி சேர்த்தா வதக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதோட அரைச்ச தக்காளி விழுதியும் சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். மூடி வச்சோன்னே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும் நம்மளுக்கு. அந்த நேரத்தில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுறேன் பாருங்கள். இப்போது கழுவி வச்ச சுண்டைக்காயை நம்ம நசுக்கி வச்சுட்டு இதில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் அதிகமாக நசுக்கியிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி நசுக்கிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையுமே எண்ணெயில் கலந்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து வதக்கி விடலாம். அது வதங்கட்டும். இதுக்கப்புறம் புளி கரைச்சலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதையுமே மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. சுண்டைக்காய் நல்லா வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம். நிறைய புளிப்பு வேண்டாம். ஏன்னா நம்ம எல்லாமே அரைச்சி ஊற்றுறதுனால குழம்பு ரொம்ப புளி தண்ணி தேவைப்படாது. நான் இப்படி செய்யும்போது குழம்பு அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் கலந்து விட்டுறேன் பாருங்கள். கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு நான் மூடி வச்சிடுறேன். இப்போ குழம்பு ரெடியான பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு பாருங்கள். நல்லா தனியாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. சுண்டைக்காயும் நல்லா வந்துடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இது 2-3 நாள் கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு இன்னுமே அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.